கஷ்டப்பட்டு ரெடி பண்ண இந்த கேக்க நீட்டா பேக்கிங் பண்ணி சேஃப்டியா கொண்டு போன அந்த கேக்கு ஃபைனலா எப்படி வந்துச்சுங்கிறத பாருங்க. இவங்க தான் நம்மளுடைய ஹீரோயின். இந்த குட்டி பாப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லி கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சுட்டித்தனம் பண்ணிட்டு இருந்த அந்த பாப்பாவை பிடிச்சி ஃபோட்டோ ஷூட் பண்ணி கேக்கும் கட் பண்ணிட்டாங்க. என்ட்ரன்ஸ்ல ட்ரீயோட பிரிண்ட் அவுட் வச்சு உங்க ஞாபகமா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லி போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் வைப்போம்னு நாங்க வச்சோம். அடுத்து எங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. போய் பிளேட் வாங்கிட்டு பார்த்தா என்னோட கேக் எந்த லெவல்ல இருக்குன்னு பாருங்க. ஆனா இதை பார்க்கும்போது எனக்கு செம்ம ஹாப்பி. கொஞ்ச நேரத்திலே பாதி கேக்கு காலி. இந்த கேக்குக்காக 4 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனா கொஞ்ச நேரத்துல இவ்வளோ காலியானதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இது கூடவே ஒவ்வொரு டிஷ்ஷா வச்சுட்டே போனாங்க. லாஸ்டா ஏதோ ஒரு இருந்தது, அதை வேண்டான்னு சொல்லிட்டு இதுவே எனக்கு ஜாஸ்தி அப்படின்னு ஸ்வீட்டடு கொண்டாடுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் என்னோட கேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பக்கம் போக அங்க ஸ்டேஜில் டான்ஸ் ஆடி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. பர்த்டே பேபி இல்லைன்னா எப்படி, அதனால அந்த பர்த்டே பேபியும் கூப்பிட்டு ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டாங்க. டான்ஸ் எல்லாம் வேணா, லைட்டு தான் வேணும்னு கியூட்டா சுட்டித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியா பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாங்க கிளம்பிட்டோம். அந்த குட்டி பேபிக்காக நான் ரெடி பண்ண கேக் தான் இது. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.